மாணவர்களை உங்களை கைத்தட்டல்கிடையே அழைக்கிறேன், வாங்க. நடுவர் அவர்களே, நம் நாட்டில் அடித்தால் அலுமினியம் கிடைக்கிறது, தட்டினால் தகரம் கிடைக்கிறது, இடித்தால் இரும்பு கிடைக்கிறது. ஆனால் படித்தால் மட்டும் வேலை கிடைப்பதில்லை, ஆனால் நடித்தால் நாடே கிடைக்கிறது. இதுதானே நிதர்சனம். அதாவது நடிகர்கள் ஆளலாம், தப்பு கிடையாது, ஆளுறவங்க தான் நடிக்கக்கூடாது. சரியா சொன்னீங்கய்யா. இப்படிப்பட்ட காலத்தில் இவங்க பணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறது எப்படின்னு தான் எனக்கு புரியல. ஒரு கவிஞன் மிக அழகாக எழுதுகிறான், உங்கள் புத்தக மூட்டையை தூக்கி சுண்டல்காரனிடம் போடுங்கள், உங்கள் புத்தக மூட்டையை தூக்கி சுண்டல்காரனிடம் போடுங்கள், நாங்கள் படித்து கிழிக்காததை அவன் கிழித்தாவது பிழைக்கட்டும் என்று எழுதுகிறான். என்றால் இந்த காலகட்டத்தில் கல்வி எப்படி இருக்கு? இன்னொரு கவிஞர் எழுதினார், தம்பி, நீங்கள் தாள் வடிவில் தருகிற பட்டத்தை பாத்திர வடிவில் தந்தால் பிச்சை எடுத்தாவது நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். அப்படிதாயா இன்னைக்கு கல்வி இருக்கு. நீங்கள் தரக்கூடிய பட்டத்தை கொஞ்சம் பட்டாணி சுண்டல் மடக்கும் அளவுக்காவது பெரிதாக தாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி அந்த அணிக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. கட்டாயமாக எங்களுக்கு தான் சொல்லுவீங்க. இன்றைய கல்வி முறை மதிப்பெண்ணை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறதே, மதிப்புகளை எப்படி மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அப்பா கிட்ட பையன், அப்பா பிஸ்கட்டுப்பா வாங்கி கொடுப்பா, பிஸ்கட்டு என்று அழுத பையன் அப்பா வெளியே நிற்க வைக்கிறாங்கப்பா, ஃபீஸ் கட்டுப்பா என்று அழுகிறான் என்றால் அப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இவங்க பணத்தை சாதாரணமாக சொல்லிட்டாங்க. நடுவர் அவர்களே, இன்று படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் தான் பள்ளிக்கூடமே பல இடங்களில் நடத்துகிறான் என்றால் அதுதானே எங்களுடைய செல்வத்தினுடைய பெருமை. பல்கலைக்கழகமே நடத்துகிறாங்கப்பா. ஐயா, நம்ம பட்டிமன்றத்தை பாட்டு மன்றமாக மாற்றி எதிரனுடைய தலைவர் அவர்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், எல்லாம் 60s 70s பாட்டாக வந்துச்சு பாருங்க ஐயா. இப்போ வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு எப்படி போவாங்க இவங்க? இங்கேருந்து வெளியே போய் ஆட்டோக்காரங்கிட்ட நான் ஒரு MA BEd படிச்சிருக்கேன், என்னை எடுத்துகிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் விடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? போமா உன் வேலையை பார்த்துன்னு சொல்லுவான். உனக்கு குறுந்தொகை தெரியுமா, நறுந்தொகை தெரியுமா அப்படின்னா குறுந்தொகைக்கும் இங்க மதிப்பு இப்ப இல்ல, நறுந்தொகைக்கும் மதிப்பு இப்ப இல்ல, எல்லாம் பணத்தொகைக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாரும் இப்போ இவங்க கல்வின்னு பேசுறாங்களே, படிச்சு என்ன செய்ய போறோம்? படிச்சு முடிச்சு வேலைக்கு போவோம். அடுத்து அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? படிக்கும் போதே நல்ல ஸ்கோப் இருக்கிற வேலைக்கு போடா, அப்போதான் கை நிறைய காசு சம்பாதிப்பேன்னு காசை அடித்தளமாக கொண்டுதான் இன்று கல்வியை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை எதிரணியினர் மறந்து விடக்கூடாது. அருமை. இவங்க பேசுறது எப்படி தெரியுமா நடுவர் அவர்களே இருக்கு? எல்லாம் இருக்கு சட்டியில, கீரை கடைய மத்து இல்லைன்னா, அப்படி எல்லாம் இருந்தாலும் கீரை கடைகிற மத்தா எங்கள் செல்வம் இருந்தால்தான் கடைய முடியும் என்பது எதிரணியினருக்கு தெரியல. இன்னைக்கு பாருங்க, நம்ம சாமியை பார்க்க போறோம், 10,000 ரூபாய் கொடுத்தா போதும் நடுவர் அவர்களே, 10 அடி தூரத்துல இருந்து பார்க்கலாம். ஓ, லட்சம் ரூபாய் கொடுத்தா சாமி பக்கத்திலே போய் நிக்கலாம். 10 லட்சம் கொடுத்தா சாமி பக்கத்துல இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வரலாம். ஓஹோ, எங்க காசு கொடுக்கிற இந்த சலுகைய உரிமைய இவங்க கல்வி கொடுக்குமா? கேளுங்க பாப்போம். எதனாலதான் அன்றே நம்முடைய முன்னோர்கள் அதனால்தான் சொன்னார்கள், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று. நடுவர் அவர்களே, ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போய் பாருங்களேன், இன்று ஆளை பார்த்து யாரும் மதிப்பிடுவதில்லை, அவன் ஆடிக்காரில் வருகிறானா என்று பார்த்து தான் மதிப்பிடுகிறார்கள். என்றால் பட்டுப்புடவைகளும் தங்க நகைகளும் தான் விசேஷங்களில் முதன்மைப்படுத்தப்படுகிறதே தவிர மனித மனங்களோ கல்வியோ அங்கு முதன்மைப்படுத்தப்படுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதை எதிரணியினர் புரிஞ்சுக்கணும். பெண்கள் நிறைய பேர் சாரி செலக்ட் பண்ணுறதே, கல்யாணத்துக்கு போகிறதே அதுக்கு தான் தெரியுமா? ஆமாம், என்ன நகை வாங்கலாம், அது நடமாடு ஷோகேஸ் மாதிரி யார் என்ன போட்டு வாரா அப்படின்னு பார்க்கறது தான் நிறைய பேர் போகிறாங்க. நடுவர் அவர்களே, LKGயும் காசு, MBBS காசு, இட்லியை வித்தாலும் காசு, உன் கிட்னியை வித்தாலும் காசு, வயசு பொண்ணு வயசானாலே வரன்கள் பார்க்க காசு, கடவுளை மனிதன் காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கினான் காசு, காசின் மதிப்பை அறியாத மனிதன் உலகத்தின் செல்லா காசு. அப்படி காசின் மதிப்பை அறியாமல் இங்கு செல்லா காசாய் வந்து வீற்றிருக்கின்ற எதிரணியினரை பார்த்து நான் என்ன சொல்ல? ஐயா, இங்கெல்லாம் செல்லாத காசுங்க ஐயா, உங்களெல்லாம் 80 பைசா செல்லாத காசு இல்லையா? ஆனால் பெட்ரோலில் 80 பைசா ஏறினா நம்மகிட்ட எவ்வளோ டென்ஷன் ஆகும்.
செல்லா காசுக்கும் நாணயத்துக்குள்ள வித்தியாசம் தான் அது. மனை, மனைவி, மக்கள், தாய், நெல், நீர், நிலம், கால்நடை, கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம், வலிமை, பொருள், பொன், போகம் என்கின்ற 16 செல்வங்களில் ஒன்று தான் இவங்க கல்வி செல்வம். எங்கள் செல்வத்து கேட்டகிரி கீழே வந்துட்டு இவங்களுக்கு எங்கேருந்து தான் இவ்வளோ தைரியம் வருதோ தெரில இப்படி பேசுவதற்கு. நடுவர் அவர்களே, இன்று ஆரோக்கிய பால் வாங்க வேண்டும் என்றாலும், ஆவின் பால் வாங்க வேண்டும் என்றாலும், தனப்பால் கடைக்கு சென்றால் முதலில் பொருட்பாலைத்தான் கேட்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காசு இல்லாமல் ஒரு கப்பு காஃபி கூட கிடைக்காது. காசு இல்லாமல் ஒரு கப்பு காஃபி கூட கிடைக்காது. இவங்க கல்வியை வைத்து கொண்டு நாம் என்ன சொல்ல? நடுவர் அவர்களே, இன்று நம்முடைய அரசு கொடுத்த ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுகிறது. கொடிது கொடிது வறுமை கொடிது என்றாலே அவ்வை மூதாட்டி. அரசு கொடுத்த ஒரு புள்ளி விவரம் இப்படி சொல்லுகிறது. உலகளவில் ஒரு நாளைக்கு பசியால் மட்டும் 21,000 பேர் இறந்து போகிறார்கள் என்று. 2019 2020 கணக்கெடுப்பின்படி கிராமப்புறத்தில் மட்டும் 27 கோடி பேர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளார்கள் என்றும், நகர்ப்புறத்தில் 7.1 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளார்கள் என்றும், ஆக மொத்தம் 34.1 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறார்கள், பசியால் நொந்து மாளுகிறார்கள் என்றால் இன்று பொருள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் வளர்ச்சி எதை வைத்து கணக்கிடப்படுகிறது? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே அது பொருளாதாரத்தில் வளர்ந்துள்ளதா அல்லது தளர்ந்துள்ளதா என்பதை வைத்துதானே தவிர கல்வியால் அல்ல. கல்வி இல்லாமல் ஒருத்தங்க கூட இது வரைக்கும் செத்ததா சரித்திரமே இல்லை நடுவர் அவர்களே. ஆனால் வறுமையால் எத்தனை பேர் செத்து மாண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. நடுவர் அவர்களே, இமெயிலில் வாழ்ந்த காலம் மாறி இன்று மனிதன் இஎம்ஐயில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திற்கு வந்து விட்டான். இந்த சூழலில் செல்வம் என்பது எத்தனை அவசியம் என்பது எல்லாம் நமக்கு தெரியும். இவங்க பேசுகிறதெல்லாம் ஏட்டு சுரக்காய், அது கறிக்கு உதவாது. இவர்கள் மனசாட்சியை அடகு கடையில் வைத்துவிட்டு பொய் சொல்லுவதில் PhD பட்டம் பெற்று உட்கார்ந்திருக்கின்ற எதிரினருக்கே தெரியும் வீட்டுக்கு போகிறதுக்கும் காசு வேணும், எல்லாவற்றிற்கும் காசு வேணும் என்று. எனவே காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுடமாடா என்கின்ற நிதர்சனத்தை தான் நீங்கள் இந்த பட்டி மண்டபத்தினுடைய தீர்ப்பாக வழங்க வேண்டும் என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி இடம்பெயர்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னார். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு